ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி வகுப்பு 5. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாட்டம் பட்டி நேற்று காமிச்சிட்டேன் நான் வகுப்பு 4ல். இருந்தாலும் அது சைடு அடிக்கும்போது எப்படி ஆவரேஜ் பண்ணுறதுங்கிறது இதில் காட்டியிருக்கேன். இப்படி சைடு வச்சு பார்த்துட்டு இது ரெண்டும் ஈவனாக இருக்கான்ட்டு 2 பெல்ட்டும் எடுத்து பார்த்துட்டு அப்புறமா பாட்டம் பெல்ட்டு மடித்து அடிச்சுக்கோங்க. நான் 4th கிளாஸில் பட்டி 2 டிஃப்ரென்ஷியல் காட்டுறதுக்காக உங்களுக்கு தனி கிளாத்தில் டெமோ காட்டினேன். இப்போது அந்த ப்ளவுஸை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பட்டி அடித்து எடுத்துக்கோங்க. 4th கிளாஸும் நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அதையும் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள். தெளிவாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டவுட்ஸ் வராது. உங்களுக்கு மேபி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது டவுட் வந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான சோர்ஸை நான் உங்களுக்கு தரேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நம்ம ஹூக்கு பட்டி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போது இந்த ரெண்டுமே ஈவனாக இருக்கான்ட்டு இப்படி வச்சு செக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் பட்டி போடணும். நெக்கு அப்புறம் அந்த பட்டி அப்புறம் நம்ம அங்கே போட்டிருக்க ப்ளிட்டு, இது ரெண்டுமே எல்லாமே ஈவனாக இருக்கணும். ஈவனாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஓகே, எல்லாமே ஓகே. ஏன்னா ஸ்டிச் பண்ணிவிட்டு பிரிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பண்ணும்போதே பார்த்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் வராது. இப்போது ஹூக்கு பட்டி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கிளாத் அப்ராக்சிமேட் மெஷர்மெண்ட் கிளாத் தான். இதுக்கு அளவு கிடையாது. அதிகபட்சம் 2.25 இன்ச் 2 இன்ச் இருந்தாலும் போதும். எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம வெட்டி விட்டுக்கலாம். இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம அந்த விவி போடுவோம் இல்லையா, அந்த வி பட்டி தான் நம்ம எடுத்துக்கணும். இது நேர்கட்டிங்கிறதால நெக்கு கிட்ட 1/2 இன்ச் அலவுன்ஸை நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. இந்த 1/2 இன்ச் அலவுன்ஸ்லேயே தான் நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த லைட் பெண்ட் இருந்துச்சுன்னா அந்த பெண்டாகவே தான் இருக்கணும். நீங்கள் அந்த பெண்டை எடுத்துடக்கூடாது ஸ்ட்ரைட்டாக. அப்போ உங்களுக்கு அன்ஈவன் ஆகிடும். நீங்கள் எப்படி இருக்கோ அதை அப்படியே பிசர் மட்டும் தட்டிட்டு நீங்கள் எப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு மடி இப்படி மடிச்சிருங்க லைனிங் கிளாத்தை. அதுக்கு மேலே ஒரு ஃபோல்டு பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ணியிருப்பீங்களே 1/2 இன்ச்சு, அதுக்கு பின்னாடி கரெக்டாக ஒரு 2 mm முன்னாடி தள்ளி வச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அன்ஈவனாக வைக்கக்கூடாது, ரெண்டும் ஈவனாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு மேலேயே ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். ஆல்ரெடி நான் ஊக்குப்பட்டி தனியாக வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அதுவும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுட்டு 2 mm முன்னாடி இருக்கணும் அந்த லைனிங் கிளாத்து. இப்படியே ஒரு ஸ்டிச் போட்டு வந்துடுங்க. போடுறதுக்கு முன்னாடி 1 இன்ச் முன்னாடி இப்படி நிப்பாட்டிட்டு கட் பண்ணி விட்டுருங்க. ஒரு 1/2 இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த பாடி கிளாத் இருக்கு இல்லையா, அதுக்கு நேர் மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு நீங்கள் அந்த லைனிங் கிளாத்தை மடிச்சிடணும். இந்த மாதிரி மடித்து விட்டு தையல் போட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இவ்வளோ பெரிய கிளாத் தேவையில்லை. அது எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிறது நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் பாருங்கள், இந்த மாதிரி 2 mm முன்னாடி இருக்கணும். இப்போ இது கட் பண்ணி எடுத்துடலாம். தைச்ச பிறகு ஒரு 1.25 இன்ச் 2 இன்ச் இருந்தால் போதும் உங்களுக்கு. பாருங்கள், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். 2 இன்ச் வச்சுக்கோங்க. இப்போது இது ஒரே ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த நம்ம பாடி கிளாத் இருக்கு இல்லைங்களா, அதை ஒட்டி இன்னொரு ஃபோல்டு பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. இப்படி வச்சுட்டு கரெக்டாக அந்த அன்ஈவன் மாறக்கூடாது. இன்னொரு டைம் காட்டுறேன். ஒரு ஃபோல்டு, அப்புறம் அந்த பாடி கிளாத்தை ஒட்டி இன்னொரு ஃபோல்டு பண்ணிவிட்டு நல்லா பீக் அடித்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 5 வி பட் இதுக்கும் கண்டிப்பாக பீக் அடிக்கணும். இந்த மாதிரி பீக் அடித்து ஒரு குத்து இறக்கி திருப்பிக்குங்க. எல்லா பக்கம் நிறுத்தும்போது ஊசியை இறக்கி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இது மாறாது. இந்த மாதிரி பீக் அடிச்சிருங்க. இருங்க, நான் இந்த ஸ்ட்ரைட் இருக்கு இல்லைங்களா, அங்கே ஒரு மார்க் வரணும். இதை நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். பட்டிகிட்ட ஒரு மார்க்கு, அந்த ப்ளிட்கிட்ட ஒரு மார்க்கு, கடைசியில் ஒரு மார்க்கு, அந்த பாட்டம் பட்டிக்கு சென்டரில் ஒரு மார்க்கு. எல்லா ப்ளவுஸுக்குமே நீங்கள் அதே மாதிரி தான் ஆவரேஜ் பண்ணணும். அப்போ அவங்க போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஷேப் கரெக்டாக நிற்கும். உங்களுக்கு ஃப்ரண்ட் ஷேப்பு
குத்து இறக்கிக்குங்க. பீக் அடித்து குத்து இறக்கி நிறுத்தி திருப்புங்க. கீழே வந்து ஈவனாக அந்த பாட்டம் பட்டிக்கு ஈவனாக லைனிங்கை மடித்து உள்ளே மடித்து அதே மாதிரி மடித்து வச்சுக்கலாம். ஸ்டார்டிங்கில் பாட்டமில் அப்புறம் அந்த ப்ளிட் இருக்கிற பக்கம் அப்புறம் வந்து அந்த பட்டி ஜாயிண்ட் ஆகிற பக்கம் அந்த 2 பட்டிக்கு சென்ட்ரு இந்த 5 இடம் தான் எப்போவுமே. நீங்கள் போட் நெக் ஸ்டிச் பண்ணால் மட்டும் உங்களுக்கு 6 இல்லாட்டி 7 ஹூக் வரும். இவங்களுக்கு மற்றபடி காமனாக நீங்கள் 5 ஹூக் வச்சா போதும் எல்லாருக்குமே. அவ்வளோதான். இது ஸ்டிச் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். நீங்கள் எப்போவுமே வந்து துணியை மட்டும் இழுக்காதீங்க. இழுக்காமல் அழகாக ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அவ்வளோதான். இப்போது இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த பக்கம் இருக்கிற பட்டி வைக்க போகிறோம். இதுக்கு அடுத்து அதை நீங்கள் அளந்து பார்க்கணும் ஈவனாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஓகே, கரெக்டாக ஈவனாக இருக்குது. நீங்கள் இழுத்து தைக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈவனாக தான் இருக்கும். சப்போஸ் பாடி பீஸ் இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அன்ஈவன் ஆகிடும். அதனால் எடுக்காமல் தைங்க. இதுவும் அதே அளவுக்கு தான் நம்ம 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், லைட் பெண்ட் இருந்தால் அது அப்படியே இருக்கட்டும். அந்த பெண்டை நீங்கள் எடுத்து விட்டுறாதீங்க. எடுத்து விட்டால் அலவுன்ஸ் மாறிடும், அளவு எல்லாமே மாறும். இது வந்து ஒரே ஒரு ஸ்டெப் இப்படி மடித்து ஒரு பீக் அடிச்சுக்குங்க. ஒரு இன்ச்சு முன்னாடி இப்படி நிப்பாட்டிட்டு அதை விட ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத் இந்த மாதிரி விட்டுட்டு வெட்டி எடுத்துடலாம். பாடியோட 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும், வெட்டி எடுத்துருங்க. அதை அப்படியே உள்ளே வச்சு மடித்து பீக் அடிச்சிடலாம். அது ஈவனாக இருக்கணும், நீங்கள் எட்ஜில் ஈவனாக இருக்கணும். பாருங்கள், இதுலேயும் நம்ம ஒரு தையல் போட்டுடலாம். இதுவும் நம்ம ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சுக்கு வெட்டி எடுத்துக்கலாம். வெட்டி எடுத்துகிட்டு செக் பண்ணிக்கோங்க ஈவனாக இருக்கான்ட்டு. பாருங்கள், ஈவனாக இருக்குது. இந்த மாதிரி ஈவனாக இருக்கணும். செக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்டிச் போட்டு இதையும் மடித்து அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் மடித்து அதே மாதிரி தான் பாடி கிளாத்தோட ஒரு ஸ்டெப் மடிச்சிருங்க. ரொம்ப ஈஸி பட்டி வேலை. பிகினராக இருந்தீங்கன்னா ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணாலே உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் பிகினராக இருக்கும்போது நீங்கள் மார்க் பண்ணி பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக 2 டைம்ஸ்லேயே வந்துடும். ட்ரை பண்ணி தைச்சி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், பட்டி முடிஞ்சது. இப்போ ஈவனாக இருக்கான்னு நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பண்ண உடனே உங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம்க்கோ செகண்ட் டைம்க்கோ என்னடா வரலன்ட்டு நீங்கள் டென்ஷனாகி போயிடாதீங்க. கண்டிப்பாக 2-3 டைம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கே வந்து அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ப்ளவுஸ் நீங்களே ஸ்டிச் பண்ணிக்க முடியும்.